ரீசெண்டா கோயம்புத்தூர் கேபிஆர் காலேஜ் பக்கத்துல இருக்கிற கோவை தோட்டத்தூருக்கு தான் நானே ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன். இங்க ஃபுட் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. எந்த நாட்டுக்கோழி வேணும் நம்ம அங்க போய் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுட் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தைரியமா நீங்களே கோழி பிடிப்பீங்கன்னா ஓகே, இல்லனா செலக்ட் பண்ணா மட்டும் போதும். சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே ஃப்ரெஷ்ஷா க்ளீன் பண்ணி கட் பண்ணி விறகு அடுப்புல குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க குக் பண்றதுக்கு வெறும் 4 இன்கிரிடியன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பிளஸ் விறகு அடுப்பு வேறாங்க நிக்கும் போதே செம்ம வாசனையா இருந்துச்சு. நானும் குக் பண்ணலாம்னு சொல்லி போனேன். புகையில கண்ணு செமையா ஏறி ஆரம்பிச்சிருச்சு. விறகு அடுப்புல குக் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்பதான் தெரிஞ்சது. நீங்க இங்க வரீங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடி ப்ரீ புக் பண்ணிருங்க. ஃபுட் ரெடி ஆகுற வரையும் குட்டி குட்டியா கியூட்டா ரெடி பண்ணி வச்சிருக்க குடிசைக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். ஃபுட் ரெடி ஆனா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இந்த நாட்டுக்கோழி சூப் தான் ட்ரை பண்ணேன். கோல்டு இருந்தா கண்டிப்பா போயிடும். அந்த அளவுக்கு காட்டமா இருந்துச்சு. நம்ம பிடிச்சு கொடுத்த நாட்டுக்கோழில இருந்து சிந்தாமணி, காட்டு வறுவல், ஆசாரி வறுவல், பெப்பர் சிக்கன், பள்ளிப்பாளையம்னு சொல்லி 5 விதமான டிஷ் ரெடி பண்ணிட்டாங்க. கூடவே பச்சை புளி ரசம், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, தக்காளி ரசமும் வந்துரும். எல்லா சிக்கனையும் தனித்தனியா சாப்பிட்டு பார்த்தா செம்ம ஸ்பைசியா இருந்துச்சு. சோ டிஃபரெண்டா எல்லா சிக்கனையும் ஒண்ணா வச்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணேன். சீரியஸா சொல்றேன், நாட்டுக்கோழி தண்ணி குழம்போட எந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கொண்டாட்டில என்ன பண்ணுவீங்க. ஃபைனலா வேக வேகமா தாளிச்சு தயிர் ஊத்தி சாப்பிட்டு என் லஞ்சை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த தேங்காய் பால் குடிச்சாதான் பக்காவா இருக்கும்.